சிறப்பான ஒரு உற்சாகமான மனநிலை யார் தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அட்டெண்ட் பண்றது மூலமா புதிய வேலைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது மனதளவில் கூட துன்பம் நினைக்காத உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்தடி ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் நல்ல உள்ளங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், எனது உலகணிந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை யாரெல்லாம் திருமண நாளாக கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கும் கண்டிப்பாக உறுதியாகட்டும். இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஏன்னா தினமுமே வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்குது. அது எங்களுக்கு ஒரு என்கரேஜாக அமையணும், எங்களை ஒரு ஊக்கப்படுத்தணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்னைக்கு 17 ஜூலை 2022ங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் முதல் நாள். ஆடி பண்டிகை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நமது மீனராசிக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 2 குடையவன் சேர்க்கை பெற்றுள்ளது நன்மை தருங்க. 2ஆம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளது. மேலும் 4, 7 ஆகிய கிரகங்களுக்கு அதிபதியான புதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இன்றைய தினம் சூரியனுடன் சேர்க்கை பெற்றுள்ளது. இதுவும் நல்ல லாபகரமான சூழ்நிலை தாங்க. இது தவிர ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதியின் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மிகச்சிறந்த நல்ல யோகம் இருக்குங்க. இந்த சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் அந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அனைத்து கிரகங்களும் பெரும்பாலும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றிகரமான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு நீங்க செல்லும் இடங்கள் எல்லாத்துலயுமே இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கிரக சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மரியாதை கண்டிப்பாக கூடும். இன்றைய தினம் சில சூட்சுமங்களை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படுவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அதுல சக்சஸ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலைகள் இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு மீது புதிய காதல் கணைகளும் பாய தயாராக இருக்கிறது. எனவே அந்த அற்புதத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து அதை இன்றைய தினம் ஃபீல் பண்ணக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத சில பண வரவுகள் உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய நிதி சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகமும் இன்னைக்கு இருக்குங்க. சிலருக்கு குடும்பத்துல புதிய வரவுகள் காரணமாக கொண்டாட்டம் பார்ட்டிக்கான நேரமாக இது அமையலாம். அதனால் மகிழ்ச்சிகள் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புவீங்க. ஆனால் ஒரு நபர் வீட்டுக்கு வர்றதுனால இந்த திட்டம் உங்களுக்கு கெட்டுப்போக வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷங்களுக்கு குறைவு இருக்காதுங்க. திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் ஒரு இனிமையான அத்தியாயம் புதிய அத்தியாயம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு உங்களுடைய படைப்பாற்றலை வெளியே வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சருக்காக இன்னைக்கு நீங்க சூப்பரா பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது குழந்தைகள் அதுகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தரும். எனவே சிறப்பாக பிளான் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளோட ஃபியூச்சரை இன்னைக்கு செக்யூர் பண்றதுக்கான நல்ல வழிமுறைகளை நீங்க யோசிச்சு செயல்படுத்தலாம். அதுக்கு நல்ல நேரம் இன்றைய தினம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. அதேமே அதை பயன்படுத்திக்கிறது உங்க கையில இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களது பணிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு சில ப்ரமோஷன் குறித்த தகவல் வந்து சேரலாம். இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு உங்களது அலுவலக பணிகளில் கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே மனமகிழ்ச்சியான நல்ல ஜாப் கிடைக்கவும் இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இந்த தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மேனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்க தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமா பெற முடியும். நமது வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். ஸோ நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் ப்ரௌன் கலரையும் கிரே கலரையும் யூஸ் பண்ணலாங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையும். ப்ரௌன் அண்ட் கிரே.
இது தவிர உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் 3 வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது, யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் நீண்ட நேரம் கண் விழிச்சு வேலை பார்க்கறத குறைச்சிக்கிறது நல்லதுங்க. தூக்கம் உங்களுடைய ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றும். எனவே தூங்குறதுல அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. இன்றைய தினம் அனைத்து விதமான குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி, உறவினர்கள் நண்பர்கள் என யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களது காரியங்களில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறது வெற்றிகளை தருங்க. உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் வெற்றிகள் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க பொறுமையோடு செயல்படுறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய விதமான உணவு வகைகளை டேஸ்ட் பண்ணி பார்க்கறது இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்திற்கு நன்மை தருங்க. ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற உணவுகளை தவிர புதிதாக இன்றைய தினம் நீங்கள் உணவுகளை சமைத்து சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக ஆரோக்கியம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. சில விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக கையாளுங்க. அது உடைந்து போகவோ திருடு போக வாய்ப்புகள் இருக்கு. எனவே காஸ்ட்லியான திங்ஸை நீங்க ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வாழ்க்கையிலும் உங்களது வியாபாரத்திலும் உங்களது அலுவலக பணிகளிலும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் ரொம்ப மகிழ்ச்சிகள் நிரம்பிய ஒரு பொன்னான நாளாக இன்னைக்கு அமைப்பெறும். பழைய நண்பர்கள் சந்திப்பு இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு நல்ல மாற்றத்தை பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வர உதவிகரமாக இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம். மறக்காம நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. நமது வீடியோ மிஸ் செய்யாம நீங்க பார்க்க முடியும். எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆகும். ஸோ நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கண்டிப்பாக இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. உங்களால் தான் நமது வீடியோ தினசரி வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.